நீங்க எங்கேயாச்சும் பஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா, பஸ்ஸோட டைமிங் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரியாது. கரெக்டா சொன்னீங்க. ஸோ இந்த டைமிங்லாம் எப்படி வந்து பார்க்கறது? ஸோ அதுக்காக கண்டிப்பா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன்ல பஸ் என்ன டைமிங் வரும், என்ன டைமிங்க்கு பஸ் வந்து குளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறத டீட்டெயிலா இதில பார்த்துக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, உங்களோட பஸ் வர ரூட்டோட மேப்புமே நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து பார்க்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் இறக்குற மாரி இருக்கும். ஸோ அது Play Storeல அவைலபிளா இருக்கு. நீங்க அங்க போய் இறக்கிக்கங்க. இல்லைன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அது மூலியமா டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க் குடுத்து அத டவுன்லோட் பண்ணிட்டு, இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க லாங்குவேஜ் வந்து செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, தொடரும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அத வந்து குடுத்துக்கங்க. அத குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நெக்ஸ்ட் கேட்கும். அத நெக்ஸ்ட் வந்து குடுத்துருங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் கேட்கும். அதையும் குடுத்துருங்க. மறுபடியும் டன்னுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பர்மிஷன் கேட்கும். ஜஸ்ட் அத வந்து அலோவ் குடுத்துக்கங்க. அலோவ் குடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த ஊர்லேருந்து எங்க போகணும்? ஸோ அதுக்காக ஒரு பஸ் டைமிங் உங்களுக்கு தேவை. ஸோ நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? ஸோ நான் இப்ப பார்த்தீங்கன்னா, சேலம்ல இருக்கேன். ஸோ நான் சேலம் லொகேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து எந்த லொகேஷன் இருக்கீங்களோ, அத வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, சேலம் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். சேலம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேலத்தில இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதாவது சப் சிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதில வந்து வந்துரும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க எங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்க உங்க ஊர்லேருந்து கிளம்பணும், அதுக்காகலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ பஸ்ஸு எங்கேருந்து கிளம்பணும். ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, நியூ பஸ் ஸ்டாண்ட்ல தான் பஸ் வந்து கிளம்பும். ஸோ அதனால நீங்க வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வருமா உங்களுக்கு பஸ்ஸு, இல்ல நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வருமா அப்படின்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. எங்க ஊருக்கான பஸ்ஸு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் வரும். ஸோ அதனால நான் வந்து அத செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னென்ன ஊருக்குலாம் பஸ்ஸு போகுமோ, அதோட எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழ வந்துரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கு போற பஸ்ஸு. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அதில வந்து உங்க ஊர் கண்டிப்பா அதில வந்து இருக்கும். ஸோ அந்த ஊர வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்ச்சிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பஸ்ஸோட ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதில வந்துரும். ஸோ உங்க பஸ்ஸோட நம்பரு, பஸ்ஸோட ஃபோட்டோ, பஸ் என்ன ரூட் வழியா போகும். ஸோ அது 3மே பார்த்தீங்கன்னா, அதில வந்துரும். நீங்க இதில வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் ஃப்ரீ பஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருக்கு. அது இல்லாம கவர்மெண்ட் பஸ் இருக்கா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஆல் பஸ்ஸுங்கிறது குடுத்தீங்கன்னா, உங்க ரூட்ல என்னென்ன பஸ்லாம் போகுதோ அது எல்லாமே வந்துரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, டவுன் பஸ்ஸுன்னு சொல்லி எஸ்ஏடிஏ அப்படின்னு சொல்லி பஸ்ஸோட நம்பரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸு. ஸோ லாஸ்ட் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா, அதே பஸ்ஸு தான். ஆனா பார்த்தீங்கன்னா, 9:45க்கு தான் பார்த்தீங்கன்னா, அது லாஸ்ட்டா பஸ்ஸு கிளம்பும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸோட டீட்டெயில் பார்க்க போறோம். அந்த பஸ்ஸோட டைமிங்கும் பார்த்தீங்கன்னா, அதிலேயே கீழ வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதில வந்து பஸ்ஸோட ரூட் எந்த வழியா போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அந்த வியூ ரூட் அப்படின்னு சொல்லி வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அத மட்டும் ரிமூவ் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 செகண்டுக்குள்ளேயே அந்த ஆட் வந்து முடிஞ்சிரும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத டெலிட் பண்ணிடுங்க. சாரி அத ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸு எந்த ரூட் வழியா போகுமோ, அந்த ரூட்டோட மேப்பு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலியமா நம்ம வந்து எந்த வழியா அந்த பஸ்ஸு போகும் அப்படின்னு வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. பஸ்ஸில போற ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, டைமிங் தெரியாம சில டைம்ல மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. இது மூலியமா நீங்க வந்து பஸ் என்ன டைமிங் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியா வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எங்கேயாச்சும் பஸ்ஸில போயிருக்க மாட்டீங்க கண்டிப்பா. இந்த பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா போயிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் பஸ்ஸோட ரூட்டு, டைம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.